ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 42வது நாளை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 87 கிலோ 700 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கடந்த ஒரு 12 நாளாக இந்த 88லேயே மின்னியும் பின்னியுமா வந்துட்டுருக்கேன். நான் டயட் இருக்கிறதுல ஏதோ ஒரு தவறு பண்ணுறேன் போல இருக்குது. அதனால தான் இதுக்கு மேலே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக டயட் பிளான் இருந்து கண்டிப்பாக அடுத்த முறை நான் வந்து வெயிட் போடும்போது 87 கண்டிப்பாக வந்திருக்க மாதிரி நான் பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சில சகோதரிகள்லாம் சொல்லியிருந்தாங்க, எதுவுமே சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக ஆகிட்ட போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா இந்த 12 நாள் இப்படி இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுறது கூட எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி வெயிட் போட்டு பார்க்குறதுக்கான காரணம் என்ன. இப்போ நான் ஒரு பிகினர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கும்பொழுது என்னோட உடம்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இப்போது என்னோட உடல் அமைப்பு, என்னோட உடல் சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி உங்களோட உடல் அமைப்பு, இன்னொரு உடல் சூழ்நிலை வந்து மற்றொரு சகோதரிகளுக்கு இருக்காது. அப்போது நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வெயிட் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும் பொழுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயட் ஃபுட்டு தான் எடுத்துப்போம். அந்த ஒரு சில உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம். அதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக டெய்லி நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்க்கணும். வெயிட் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து காலையில் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இல்லைனா க்ரீன் டீயோ ஏதோ ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காலையில் நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு வெறும் வயிற்றில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். வெறும் வயிற்றில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஏன்னா இப்போ வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் நைட் டெய்லி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவோம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு சில சமயங்களில் வேறு ஏதோ ட்ரெஸ்ஸோடவே நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் வெயிட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு வெயிட் போடுறதுன்றது ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் கரெக்டான நமக்கு வெயிட் காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த இடம் வந்து அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மாறுபடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும்பொழுது ஈவனாக நில்லுங்க. ஒரு பக்கம் ஓரமாகவோ ஒரு காலை நடுவுலையும் வச்சு நின்னிங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இடம் வந்து மாறுதல் காட்டும். அதனால் ஈவனாக நின்று இது பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரே வெயிட் காட்டும். இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வீட்டில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் நான் வெளி இடத்துல வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, அதையே வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி நம்ம வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவு தான் மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வெளியெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல வெயிட் மிஷின் வந்து பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க. இப்போது நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்குறோம், ஒரே அளவு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆக தான் செய்யும். இல்லை நம்ம வந்து கரெக்டான டயட் பிளான் இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா அந்த டயட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஏதோ ஒரு பொருள் நமக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகலை. அப்போது அதை முன்னால் நம்ம யோசிங்க, நம்ம என்ன ஆகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்போது அதை மறுநாள் வந்து அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப டயட் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட்டில் சேஞ்ச் தெரியும். இப்போ நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் முன்னால் வந்து ஹரிணிக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அப்போ ஹரிணிக்கு நான் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் நான் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் எறா தொக்கு பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த சப்பாத்தியில் நான் வந்து பார்த்திங்கன்னா எறா தொக்கு எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்கலாம், வெயிட் லாஸ் பண்ணும்போது நான்வெஜ் எடுத்துக்கலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ட்டு. நான்வெஜ் எடுத்துக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில நான்வெஜ் வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி என்னோட பாடிக்கு இந்த எறா அப்படின்றது வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை, வெயிட் கெயின் தான் ஆகிடுச்சு. அதனால் இனி வந்து நான்வெஜ்ஜில் இந்த வெயிட் லாஸ் முடிகிற வரைக்குமே வந்து நான் எறா அப்படின்றது ஒன்று எடுத்துக்க போகிறது கிடையாது. கன்னியாகுமரி ட்ரிப் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வேளையுமே வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் நினச்சேன், நம்ம வந்து 3 வேளை நம்ம சப்பாத்திக்கு சிக்கனை தான் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோ இல்லை 2 கிலோவாவது கண்டிப்பாக ஏறி இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால்
நான் இங்கேருந்து எப்படி போனேனோ அதை விட ஒரு 200 கிராம் வந்து கம்மியாக தான் இருந்தேன். அப்போ என்னோட பாடிக்கு வந்து சிக்கன் வந்து சூட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து ப்ரோட்டீன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, இனிமேல் நான் நான்வெஜ் எடுத்துக்கிறதாக இருந்தால் முட்டையும் சிக்கனும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் பாடிக்கு எந்த ஃபுட்டு சூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் சேம் வெயிட்டு கொஞ்சம் நாளாகவே இருக்கேன், நான் இருந்ததை விட அதிகமாக இருக்கேன் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால் அதை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதியம் ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னால் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரம்ஜான் வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்துட்டும் நான் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் சீக்கிரமாகவே கடைக்கு போயிட்டதுனால என்னால் ஒர்க் அவுட் இன்றைக்கி சுத்தமாகவே பண்ண முடியல. நான் ஒர்க் அவுட் பண்ணாமையே எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் மட்டும் எடுத்ததுக்கு எனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணால் தான் என்னோடய பாடி அந்த லூஸாக இருக்கிறது சரியாகும். 1-2 நாள் எமர்ஜென்சியில் இந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா என் பாடி லூஸ் ஆனதை நான் டைட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த பாடி ஷேப் அப்படின்றது கரெக்டாக கிடைக்கும். இன்றைக்கி என்னோடய டயட் பிளான் இதோட முடிஞ்சது. நாளைக்கு மார்னிங் என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஹர்னியோட வெயிட் லாஸ் வீடியோஸ் நான் ஹாப்பிமா சேனலில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.